அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அரசு ஊழியர்களுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட். விஆர்எஸ் வேண்டாம், ப்ரொமோஷன் வேண்டும். பிஎம்எஸ். பிஎஸ்என்எல் குழு விஆர்எஸ் 2.0க்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் இறுதி முடிவு அரசாங்கத்தால் எடுக்கப்படும். குறுகிய காலத்தில் பிஎஸ்என்எல்லுக்கான ஊழியர்களின் செலவுகளை குறைக்கும் என்பதால் விஆர்எஸ் நடைபெற வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. பிஎஸ்என்எல் தன்னார்வ ஓய்வு திட்டத்துக்கு செல்ல முடிவு செய்ததில் விஷயங்கள் மிகவும் குழப்பமாகி வருகின்றன. முதலாவதாக பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் இந்த நடவடிக்கையை எதிர்த்தது. இப்போது பாரத் மன்சூர் சங்கமும் பிஎம்எஸ் இதை எதிர்த்து விஆர்எஸ்க்கு பதிலாக ஊழியர்களுக்கு பதவி உயர்வு பெற வேண்டும் என்று கூறி உள்ளது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி. தொலைத்தொடர்பு அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவுக்கு பிஎம்எஸ் பொதுச் செயலாளர் ரவீந்திர ஹிம்டே எழுதிய கடிதத்தில் ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட மனித வளங்கள் எஸ்ஆர் தொடர்பான பிரச்சினைகளை பிஎஸ்என்எல் சரி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இரண்டாவது, விஆர்எஸின் முடிவு பிஎம்எஸ்ஐ ஆச்சரியப்படுத்தி உள்ளது. டெலிகாம் அறிக்கையின்படி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மனிதவள பிரச்சினைகளுக்கான ஊதியம், பதவி உயர்வு மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை தீர்க்கப்பட வேண்டும் என்று நேர்மையான ஊழியர்களுக்கு வெகுமதியாக 3வது பிஆர்சி வழங்கப்பட வேண்டும் என்றும் பீம்டே கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிறுவனத்தை ஒரு நிலை அல்லது ஆபத்திலிருந்து வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்வதற்கான அணுகுமுறை ஆகும். பிஎஸ்என்எல்லுக்கு விஆர்எஸ் அரசாங்கம் ஏன் விரும்பலாம்? பிஎஸ்என்எல்லின் குழு விஆர்எஸ் 2.0க்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் இறுதி அழைப்பு அரசாங்கத்தால் எடுக்கப்படும். குறுகிய காலத்தில் பிஎஸ்என்எல்லுக்கான ஊழியர்களின் செலவுகளை குறைக்கும் என்பதால் விஆர்எஸ் நடைபெற வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. தொலைத்தொடர்பு நிறுவனம் ஏற்கனவே லாபம் ஈட்டுவதில் சிரமப்பட்டு வருகிறது. மேலும் அதன் வருவாய் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகம் இல்லை. அத்தகைய நேரத்தில் விஆர்எஸ் 2.0ஐ செயல்படுத்துவதன் மூலம் நிர்வாகத்தில் செயல்திறனை கொண்டு வர முடிந்தால் அது தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கலாம். பிஎஸ்என்எல் வாரியம் ஊழியர்களுக்கு விஆர்எஸ் வழங்குகிறது, ஏனெனில் அது ஊழியர்களின் செலவுகளை குறைக்க வேண்டுமென்று கருதுகிறது. ஆனால் ஊழியர்கள் இதற்கு மாறுபட்ட கண்ணோட்டத்தை கொண்டுள்ளனர். இன்றுடன் இந்த தகவல் முடிவடைந்தது. மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செழியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.